பாசிட்டிவ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். நாம் 7 விதமான சக்கரங்களை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் நேற்று 5வது சக்கரமான விசுத்தி சக்கரம் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி 6வது சக்கரம் ஆக்னா சக்கரம். இந்த சக்கரத்துக்கு தேர்ட் ஐ சக்ரா அப்படின்னு ஒரு பேரும் உண்டு. சிவபெருமானோட நெற்றிக்கண் திறந்திருக்கிறத பார்த்துருப்பீங்க. சதா சர்வகாலமும் அவர் அனைத்து விதமான ஜீவராசிகளையும் இந்த நெற்றிக்கண் மூலமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லா மனிதர்களுக்குமே இந்த நெற்றிக்கண் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இதுக்கு ஆக்னா சக்கரம் அப்படின்னு பேர். இந்த ஆக்னா சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி, இதை பற்றின மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிற இதை இன்றைக்கி நம்ம கற்றுக்கலாம். ஆக்னா சக்கரம், இந்த ஆக்கினை சக்கரத்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா நம்மளோட 2 புருவங்களுக்கும் மத்தியில் லொக்கேட் ஆகிருக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான சக்கரம் இது. இந்த சக்கரம் தான் அனைத்து விதமான சக்கரங்களையுமே நிர்வகிக்குது. இந்த சக்கரத்தோட கண்ட்ரோல் தான் மற்ற கீழே இருக்கிற அனைத்து விதமான சக்கரங்களுமே. இந்த சக்கரம் சரியான முறையில் இயங்கும் பொழுது மற்ற சக்கரங்களுமே சரியான முறையில் இயங்கும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த சக்கரத்தை நாம் சரியாக இயங்க வைக்கிறதுக்கு நாம் தினசரி மெடிடேஷன் பண்ணலாம், விசுவலைசேஷன் பண்ணலாம். தினசரி நாம் உறுதிமொழிகள் அஃபர்மேஷன்ஸ் எடுக்கிறது மூலமாகவும் இந்த சக்கரம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். இந்த சக்கரத்தோட கலர் இண்டிகோ கலர் அப்படி சொல்லுவாங்க. இந்த சக்கரத்தோட மந்திரம் என்ன அப்படின்னா ஓம், AUM அப்படி. இந்த 3மே கலந்து ஒரு மந்திரம் இருக்குது தானே, ஓம். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல இந்த சக்கரம் ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிடங்கள் மட்டும் ஒதுக்கி நாம் 2 கைகள்லையும் இந்த மாதிரி முட்டி மேலே வச்சுட்டு கண்கள் மூடி தினசரி காலையில் நம்மளோட புருவ மத்தியில் லைட்டாக கவனம் செலுத்தி ஒரு சின்ன குறுகுறுப்பை நம்மளால் உணர முடியும். அதோடு சேர்த்து இண்டிகோ கலர் அதை விசுவலைஸ் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா இந்த மந்திரம் அந்த மந்திரத்தை நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மளோட சக்கரம் நல்லா ஸ்டிமுலேட் ஆகும். பேலன்சிங் யோகா போசஸ், அதாவது ஒரு காலில் நிற்கிற ஆசனங்கள், உடலை ரொம்ப பேலன்ஸ் பண்ணி நிற்க வைக்கக்கூடிய ஆசனங்களெல்லாம் நம்ம பயிற்சி செய்யும் பொழுது இந்த ஆக்னா சக்கரம் ஸ்டிமுலேட் ஆகும். காரணம் என்னென்னா இந்த ஆக்னா சக்கரம் தான் நம்மளோட விழிப்புணர்வுக்கான சக்கரம். நம்மளோட ஃபோக்கஸ் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு இந்த சக்கரம் தான் ரொம்ப உதவியுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து இந்த யோகா போசஸ் எல்லாத்தையும் நம்ம பயிற்சி செய்ய பேலன்சிங்கான யோகா போசஸ் எல்லாத்தையும் நம்ம பயிற்சி செய்ய இந்த ஆக்னா சக்கரம் நல்லா வெளிப்படைய ஆரம்பிக்கும். ஒரு பயிற்சி பெற்ற யோகா நிபுணர்கிட்ட முறையாக பயிற்சிகள் கற்றுக்கிட்டு சாம்பவி முத்திரை, சில யோகா ஆசனங்கள், சில நுணுக்கமான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா இந்த ஆக்னா சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஆக்னா சக்கரா முழுவதுமாக ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னா அவங்களால முக்காலத்தையும் அறியக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு யோகா சம்மந்தப்பட்ட நூல்களில். இன்றைக்கி நாம் ஆக்னா சக்கரம்னா என்ன, அது எங்கே லொக்கேட்டாக இருக்குது, அதை எப்படியெல்லாம் நாம் ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே பார்த்தோம். நாளைக்கு 7வது சக்கரம் சகசிரார சக்கரம், துரிய சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றின தகவல் எல்லாத்தையுமே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.